ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வெஜ் பிரியாணி தான். அதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சை பட்டாணி 100 கிராம் நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேன். 1 கப் பிரியாணி அரிசி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா பொடிசாக நறுக்கிக்கோங்க. எல்லாமே ஒரே சைஸில் நறுக்கிக்கோங்க, அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறோம். நான் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதில் பிரியாணி இலை, பட்டை, பெருஞ்சீரகம், கிராம்பு, ஒரு ஏலம் இவ்வளவும் சேர்த்துருக்கேன். அதுக்கு அடுத்து முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக நறுக்கிக்கோங்க. நல்ல பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அடுத்து உருளைக்கிழங்கு, அதை ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. அதுக்கடுத்து கேரட், அதையும் அதே மாதிரி தான் 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. மிளகாய், வெங்காயம் கூட போட்டுக்கோங்க, நான் மறந்துட்டேன். அடுத்து பீன்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தக்காளி போட்டுக்கோங்க. இது கூட வேறு எந்த காய்கறி வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. என்கிட்ட இன்றைக்கி இவ்வளோ தான் இருந்துச்சு. அப்புறம் ஊற வச்ச பட்டாணி சேர்த்துருக்குறேன். மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, மல்லித்தூள், கறி மசாலா, தேவைக்கு உப்பு. நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. அடுத்து மல்லி இலை போட்டுக்கோங்க, புதினா இலையும் போட்டுக்கோங்க. ஏன்டா இன்றைக்கி அது இல்லை. 1 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் இருந்தால் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரைஸை கழுவி எடுத்து சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நெய் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா கட் பண்ணிடுங்க. குக்கரை மூடி கரெக்டாக 3 விசில் விட்டுருங்க. சுவையான வெஜ் பிரியாணி தயார். இது குக்கரில் வைக்காதீங்க, உடனே அடுத்த பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். வெஜ் பிரியாணி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.